அஸ்ஸலாமு அலைக்கும். பொரிச்ச மீன் கிரேவி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு மீன் பொரிக்கிறதுக்காக மஞ்சள்தூள், மிளகாத்தூள், உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா மேரினேட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ மிக்ஸியில் 2 பச்சை மிளகாய், மிளகு, ஜீரகம், மல்லி, பெருஞ்சீரகம் முழுசாக இல்லைன்னா பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. 6 சின்ன வெங்காயம், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த ஃபிஷ்ஷை நல்லா ஹாஃப் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது ஹாஃப் ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் இந்த எண்ணெயை இன்னொரு சட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு அதில் ஜீரகத்தை போட்டு ஜீரகம் போட்டு தாளிச்சிட்டு அந்த எண்ணெயில் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், மல்லித்தூள், ஜீரகத்தூளை போட்டு நல்லா வதக்கிட்டு எண்ணெயில் இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இதில் வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் தக்காளி போடணும். தக்காளி போட்டு வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சிருந்த பீஸ் அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கிட்டு என்கிட்ட தக்காளி பேஸ்ட் இருந்ததுனால நான் ஆட் பண்ணியிருக்கேன். அது இல்லைன்னா ஆப்ஷனல் தான். இது கொதிக்கும் போது 1 ஸ்பூன் கரம் மசாலா போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு மல்லிப்பொடி நான் தூவிட்டு நம்ம பொரிச்சு வச்சிருந்த ஃபிஷ்ஷை வந்து இதில் 1 or 2 மினிட்ஸ் நல்லா வேக வைங்க. இது நல்லா வெந்ததுக்கப்புறம் அழகாக உடையாம திருப்பி போட்டு ஒரு 2 மினிட்ஸ் வேக வைங்க. வெந்ததுக்கு அப்புறமா மேலே கொஞ்சம் பெப்பர் தூவி மல்லிப்பொடி நல்லா கார்னிஷ் பண்ணி நான் போட்டிருக்கேன். இது எல்லாமே நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இதை ரைஸ் கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். மீனை பொரிச்சு போட்டுக்கிறதுனால நல்லா ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும். மீன் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும். நீங்க ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.